பெரியாருடைய அடிவருக, பெரியாருடைய வாரிசுக அப்ப எப்படி இருப்பாங்க? ஆபாசத்தின் உச்சம் இந்த திராவிட இயக்கம், இந்த திகால ஆபாசத்தின் உச்சம். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு விஷயத்திலும் இந்துக்களை, இந்து சாமியை, நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை கொச்சைப்படுத்தினவர் திமுக. நியாயமா பார்த்தா நீங்க பொன்முடி எங்க இருக்கணும்? ஜெயில இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தை தமிழக மக்களுக்கு கோபம் வந்துச்சா இல்லையோ? எங்க அக்கா கனிமொழிக்கு கோபம் வந்துச்சு. கனிமொழி அக்காவுக்கு ரொம்ப அந்த ரோஷமா கோபம் வந்துச்சு. உடனே அண்ணனுக்கு போன் பண்றாங்க, அண்ணா பெண்ணியை விரிவா பேசினாரு பொன்முடி. தங்கச்சி சொன்ன உடனே அண்ணன் என்ன பண்றாரு? லண்டனுக்கு எழுதி பொன்முடியை கட்சியிலிருந்து நீக்கிறான். ஏன் கட்சி பதவியிலிருந்து? கட்சியிலிருந்து இல்ல, கட்சி பதவியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் பதவி. உன் பொன்முடி உன் கட்சிக்கே வேணாம், நீ நீக்கிட்ட. ஆனா அந்த பொன்முடி தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழக அமைச்சருக்கு தேவையா? ஓட்டு வாங்க சொல்ல அப்படியே கூடி குறுகி எனக்கு ஓட்டு போடுங்கம்மா, எனக்கு ஓட்டு போடுங்கம்மா, அப்படியே வெக்கம் இல்லாம காலில் வந்து ஓட்டு வாங்கலாம். ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து சனாதன தர்மம் அழிக்கணும். டெங்கு மலேரியா கொசு போல இந்து சனாதன தர்மத்தை அழிக்கணும். யார் சொல்லுது? நாட்டோட துணை முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்டாலின் தவப்புதாரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இந்து மதத்தை, சனாதன மதத்தை டெங்கு மலேரியா போல அழிக்கணும். என்னடா நியாயம்? இந்துவா பிறந்தது பாவமான நாட்டை இந்து சொன்னா என்னமா கேவலமா பாக்குற மாதிரி பாக்குறான். அவன் மட்டும் இல்ல, கந்த சஷ்டி கவசத்தை இழிவா பேசலாம். ஒரு சினிமா பாடலாசிரியர் வைரமுத்து ஆண்டாள பேசின்னு சொன்னா, இந்த ராஜா இந்து பெண்களை தாசின்னு சொன்னான். ராஜா எப்படி இந்து பெண்களை தாசின்னு சொன்னான்? ஆனா இவ்வளவு நான் கொழுப்பெடுப்போம். இவங்க பாருங்க, இந்த பெரியார் வாரிசு, ஆபாசத்தினுடைய அடையாளம் தந்தை பெரியார். அவர் சொன்ன வார்த்தை நம்ம சொன்னோமா காது கூசும். ஏன்னா உங்களுக்கு காது கூசல, திமுக காரனுக்கு காது கூசல. என்னடா அநியாயம்? கேட்க நாதி இல்ல. இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி பேச முடியும். நீ அதே போய் மாநாட்டில் பேசு, பகுத்தறிவு மாநாடு. அந்த பகுத்தறிவு மாநாட்டில் இந்து மதத்தை பத்தி பேசுற, கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசு, இஸ்லாம் மதத்தை பத்தி பேசு. பேசிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? இஸ்லாத்தை இழிவா பேசுற குண்டு வைப்பான். நீ கிறிஸ்தவத்தை இழிவா பேசுற உன்னை கூட்டு மாதிரி சிலுவையில் அடிச்சிருவான். 3 ஆண்டு அடிச்சு அடிச்சிருவான். இயேசு அடிச்ச மாதிரி கிறிஸ்தவ மதத்தை இழிவா பேசுறான், சிலுவையில் அடிப்பான். இந்து மதத்தை, இந்து பெண்களை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நம்முடைய வழிபாட்டு அடையாளங்களை எத்தனை காலத்துக்கு கொச்சப்படுத்த முடியும்? எத்தனை காலத்துக்கு? தோன்ற காலத்துல வந்து பெரியார் தோன்ற காலத்துல வந்து மதத்தை ஒழிக்கணும், இந்து மதத்தை அழிக்கணும். பாவிகளா மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலை மாற வேண்டும். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிரொலிக்க போகுது. இந்து சக்தி எதிரொலிக்க போகுது. சாதாரண இந்த போராட்டம் தடைகள் தாண்டி போராட்டம் பண்றோம். ஏன்? ஆளும் கட்சி, அந்த ஆளும் கட்சி ஆயுதத்தோடு நிற்கிறான். அதிகாரம் என்ற ஆயுதம், ஆட்சி அதிகாரம் என்ற ஆயுதம். நாங்க எல்லாம் ரோட்ல நிராயுதமாக நிற்கிறோம். எங்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரம் இல்லை, எங்ககிட்ட எந்த எம்எல்ஏ எம்பி இல்லை. சாதாரண சாமானிய மக்கள் ரோட்ல வந்து சமுதாயத்துக்கு போராடுறோம். நீ ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அமைச்சரை வச்சுக்கிட்டு, காவல்துறையை வச்சுக்கிட்டு அடக்குமுறை பண்ற. எவனா பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு செய்தி போட்டா உடனே கைது, மறுநாள் கைது. என்ன உங்களுடைய அமைச்சர் துரைமுருகன் அந்த ஊனமுற்றவர்களை பத்தி கேவலமா பேசுறார். ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் தூபி ராஜா கனிமொழி ஆசை புருஷன், அந்த ராஜா இந்து பெண்கள் தேசின்னு சொன்னா அது வெளியா வந்து இப்போ
பொன்முடி. இந்த பொன்முடி இது தேசத்திலே ஆச்சரியப்பட மட்டும் அது அவங்களுடைய சீன் ரத்தத்துல கலந்திருக்கு. திமுக ஆபாசத்துடைய உருவம், திமுக பாலியல் பலாத்காரம், இதுதான் ஒரு அடையாளம். இதுதான் திமுக அடையாளம். இந்த அடையாளத்தை மாற்ற இந்துமணி பேருக்கு ரோட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பேருக்கும் ரோட்டுக்கு வந்திருக்க போராட்டம் பண்ற எதற்காக? இந்து சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னா நாங்க போராட தயாரா இருக்கோம். வந்திருக்கோம். இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் பத்திரிகையாளருக்கும் அதிகார வேண்டுகோள் இருக்கிறேன். நாங்க ஏதோ இந்த கத்துற எதுக்காக கத்துறோம்? முன்தோன்றி மூத்த தமிழ் மொழி தமிழ் கலாச்சார பண்பாட்டை விடுதலை வைக்கிறது கேவலப்படுத்துறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்? நம்முடைய வழக்க வழக்கத்தை அடையாளத்தை கொச்சைப்படுத்துறோம், பெண்களை கேவலப்படுத்துறோம். உடனடியாக இந்த திமுக அரசாங்கம் பொன்முடியை பதவியை ராஜினாமா பண்ண வைக்கணும். பதவி நீக்கம் செய்யணும். அவரை கைது பண்ணணும். வேற யாராவது பேசியிருந்தா கைது பண்ணிருப்பாரா இல்லையா? திமுக வீட்டுல உதயநிதி ஸ்டாலினையோ கனிமொழியோ யாராவது ஒரு திமுக தலைவரை பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல தப்பா செய்தி போட்டா மறுநாள் கைது. நான் கைதா இருக்கிறேன், ராஜேஷ் கைதா இருக்கிறார். நான் கடந்த ஆண்டு ஆர்மியில ஒரு பொதுக்கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் பத்தி தப்பா பேசுறேன். நான் தப்பா பேசுறேன். உதயநிதி சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு சொன்னா அதுக்கு பதிலடி கொடுத்த ஆர்மியில பொதுக்கூட்டம் பேசுறேன். வெடிகாலம் 3 மணிக்கு திருவண்ணாமலை போலீஸ் வந்து என்ன கைது பண்ணுது. ஏங்க கைது பண்றீங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? அவதூறா பேசுறீங்க. உதயநிதி ஸ்டாலினை நான் அவதூறா பேசுறேன்னு சொன்னா கைது பண்ணி சிறையில வச்சா நான் 7 நாள் ஜெயில இருந்தேன். எனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? எல்லாரும் குடிமகன் தானே. நான் தப்பா பேசுறேன், என் மேல வழக்கு போட்டேன். அமைச்சர் தப்பா பேசியிருக்கார், என்ன நடவடிக்கை? நான் கேட்கிறேன். தமிழகத்தில் இருக்க இந்துக்கள் கேட்கிறான், திமுக காரன் கேட்கிறான். ஒவ்வொரு திமுக காரனும் காரி காரி துப்புறான். ஐயோ, இந்த திமுக காரன் என்னைக்கு ஒழிவானோ அப்ப திமுக சீர்படும். திமுக அழிவுக்கு யார் காரணம் சொன்னா மெரியாதி கொள்கை காரணம். வருங்காலங்கள்ல எந்த கொள்கையை வச்சு நீ ஓட்டு காட்டியோ அதே கொள்கைதான் உனக்கு சாவமணி அடிக்க போகுது. திமுக அழிவுக்கு காரணம் யாரு? வீரமணி, குளத்திருமணி, ஆளுநர் ஜெகதேச, இந்த திமுக அழிவுகள் தான் திமுக அழிவுக்கு காரணம். என்னைக்கு கோபாலபுரம் ஒரு கொம்பு எடுத்து வீரமணி காலை உடைக்கிறாங்களோ, குளத்திருமணி காலை உடைக்கிறாங்களோ, ஆளுநர் ஜெகதேச காலை உடைக்கிறாங்களோ அன்னைக்கு சீர்படும். எங்க அக்கா எங்க அண்ணி துர்கா செய்யணும். எங்க துர்கா அம்மா தொடர்பு கடை எடுத்து கோபாலபுரத்துக்கு எவ்வளவு வந்தா தொடர்புல அடிக்கணும். கடவுள் மறுப்பிக்கும் மண்ணாங்கட்டி என்ன கொள்கை? எங்க அக்கா எங்க அண்ணி துர்கா கோவில் கோயிலா போறாங்க, கோவில் கோயிலா போறாங்க. என் அண்ணி நீ கேவலப்படுத்துறியா இல்லையா? அந்த வீட்டுல போய் நீ சாப்பிடுறிய, அதுக்கு துரோகம் பண்றியா இல்லையா? திமுக திருந்த வேண்டும். அந்த காலம் இல்ல. 80க்கு முன்னாடி நீ பேசுற, 80க்கு முன்னாடி இந்து மண் இல்ல. இந்த மண்ணில இனி ஒரு கணம் இந்து மதத்தையோ இந்து பண்பாட்டையோ இந்து தெய்வமையோ கொச்சைப்படுத்தி பேசுற வேற மாதிரி ஆகும். எச்சரிக்கை வருது இந்து முன்னணி. ஏதோ சாதாரணமா பேசிட்டு கையில குற்றம் இல்ல, 100 ரூபாய் 200 ரூபாய் கொண்ட குற்றம் இல்ல. சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னா இங்கே உயிரை கூட விட தயார். இதே இடத்துல மாண்ட தயார், மடிய தயார். என் தர்மத்தை காக்க, என் கலாச்சாரத்தை காக்க, பண்பாடு காக்க நாங்க தயாரா இருக்கிறோம். திமுக தொண்டனே நீ தயாரா? திமுக தொண்டனே நீ தயாரா? உன் கொள்கையை வச்சு கொள்ளையடிக்கிற, உன் கொள்கையை வச்சு காசு சம்பாதிக்கிற. நாங்க இங்க உயிரை கொடுக்க தயார் சொல்றாங்க. ஆகையால இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பொன்முடியை கைது செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.